ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்டர் விஜய், பொலிட்டிஷியன் விஜய் நம்ம எதுனாலும் சொல்லலாம். அவங்க மேலே தன்னுடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா, இது இவ்வளோ பெரிய பூம் ஆகிருக்குமா, இவ்வளோ சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு பயங்கரமாக வெடிச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ பொலிட்டிஷியனாக வந்ததுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, டெல்லியில் இருக்க கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கிறது இந்த டிவிகேன்ற பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஒரு எலெக்ஷன் ஹீட்டில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இல்லைங்களா? பட் அதெல்லாம் தாண்டி நான் இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா, நம்ம இதை எப்படி பார்க்கணும், இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிறுமூளை கெட்டினது எனக்கு தோன்றது நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட் திங், விஜய் என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? யாரும் செய்யாத தப்பு பண்ணிட்டாரா? நமக்கே தெரிஞ்சு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் போக தேவையில்லை, நார்மலாக நம்மளுடைய அப்பா, தாத்தா, பாட்டி, இது மாதிரி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்தாலே நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஏன் இந்த பொலிட்டிக்கல் ஜெயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி கலைஞருக்கு இல்லாதது இப்போ விஜய் பண்ணிட்டாரா? இல்லை இந்த சினி ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரவி மோகனாக இருந்தாலும் சரி, தனுஷ், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கையை விட்டு என்னன்னு அவசியமே இல்லை, அவ்வளோ பேர் இருக்காங்க. கமல்ஹாசன் சார் இருக்காரு, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களாம் செய்யாத தப்ப இவர் பண்ணிட்டாரா? ஸோ அப்படின்லாம் சொல்லி இதை நார்மலைஸ் பண்ண நான் விரும்பலை. ஓகேங்களா? அதுக்கெலாம் முட்டு கொடுக்க நான் வரல. நான் என்னோடய வியூ என்னென்னா, யார் இதை செஞ்சாலுமே தப்பு தான். சி, வென் யூ கெட்டிங் என்டர் இன்டு தி பொலிட்டிக்கல் லைஃப், இல்லை அந்த பொலிட்டிக்கல் லைஃப்ன்றதை தாண்டி ஒரு பப்ளிக் லைஃப்குள்ளே நம்ம என்டர் ஆகும்போது நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையை பலர் நடிக்கிறீங்களா, சம்பாரிச்சிங்களா, போனீங்களான்றதை தாண்டி நம்ம அதை போய் கொஸ்டின் பண்ண போகிறதில்ல. இப்போ எவ்வளவோ ஆக்டர்ஸ் மேலே இந்த அலிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம யாரையா பெருசாக கொஸ்டின் பண்ணுறோமா? ஜஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். அடுத்து ஸ்வைப் பண்ணிவிட்டு அடுத்த இதை பார்த்துட்டு போய்கிட்டு இருப்போம். ஆனால் பொலிட்டிக்கல்குள்ளே வரும்போது ஒரு மிகவும் பெரிய ஃபேன் பேஸு, பொலிட்டிக்கல் அந்த மக்களோடைய ஈர்ப்பு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வரும்போது நம்ம இதை பேசாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ யார் செஞ்சாலுமே அது தப்பு தான். ஸோ தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறத விட ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி பார்ப்போமே. ஃபஸ்ட் திங், இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சில பேர் அஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில பேர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமாக டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் மேலே தப்பு இருக்காது, போயிருக்காது அப்படின்னு சொல்கிறத தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, சங்கீதா மேடமை தவறாக போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காசுக்காக செஞ்சுட்டாங்க, டிஎம்கே கைக்கூலி ஆகிட்டாங்க. யார்? தன்னுடைய ஒய்ஃபை. சங்கீதா மேடம் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எவ்வளோ ஒரு பணக்கார ஃபேமிலி தெரியுமா? அவங்க லண்டனில் மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குது. அவங்களுக்கு தேவை பணமா? பணத்துக்கு என்ன பணம் கிடச்சிட போகுது? இதுக்கு மேலே என்ன பணம் கிடச்சிட போகுது? ஒரு மக்களை விரும்புகிற ஒரு மனுஷன், மக்கள் அவ்வளோ பேர் ஒரு பர்சன் மேலே அவ்வளோ இதுவாக இருக்காங்க. அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்கிறத தாண்டி எப்படி அவங்க மேலே இந்த ஒரு அலிகேஷன் வைக்க முடியும்? ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? கண்மூடித்தனமாக பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். விஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, டிவிகே சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க டிஎம்கேக்கு கைக்கூலியாக போயிட்டாங்க, டிஎம்கேவோட போயிட்டாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். அவங்களுடைய பாயிண்ட்டை எடுத்து வச்சதே மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய பர்சன் முன்னாடி, இவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டாக நிற்கிற ஒரு பர்சன் முன்னாடி இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு துணிவு இருக்கணும். ஸோ அவங்க பண்ணதில் எந்த தப்புமே இல்லை. ஸோ கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க வெளிப்படையாக சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலை. டேரெக்டாக லீகலாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் டிசைட் பண்ணட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு வச்சு பேசட்டும். அதுக்கு தான் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அவங்களுடைய பாயிண்ட். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை இதுதான். ஸோ நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்க அது என்னமோ அதை அவங்க பார்ப்பாங்க. அடுத்து விஜய்க்கு வருவோம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸுங்க வரும். அவர் இந்த பிரச்சனையை ஒதுக்கி வைப்போமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க எப்போ பொலிட்டிக்கலாக என்ட்ரி ஆகி அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் தன்னுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், என்னென்ன பிரச்சனை. மெயினாக முக்கியமான பிரச்சனை கரூர் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இஷ்யூ, அந்த மூவி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புலி படத்தில் நடிக்கும்போது ஏதோ ஒரு சம்பளத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
வெளியே வர முடியல, போக முடியலன்றதை தாண்டி இப்போ வந்து ஒரு பர்சனல் அட்டாக், மிகப்பெரிய ஒரு பர்சனல் அட்டாக். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை, பட் சொல்கிறேன், அவருடைய பாயிண்டில் சொல்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். ஸோ சங்கீதா மேடமுடைய வியூ இந்த மாதிரி இருக்குது, விஜயோட வியூ இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வரலாமே. அரசியல் பார்ட்டிஸ், அரசியல்வாதிகனா இதை வச்சு அரசியல் செய்வாங்க தான். நம்ம அவங்கள இதை வச்சுலாம் அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ஒரு பொறுப்பு இருக்கணும். ஒரு பப்ளிக்கில் பேசுகிறோம், ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம், ஒரு ஃபேமிலியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பொறுப்பு இருக்கணும். அரசியல்வாதியாக இருந்தாலுமே சரி, பொதுமக்களாகிய நமக்குமே சரி. ஸோ அதை எதுவுமே பண்ண முடியாது. அரசியல்வாதிகளை விட்டுருங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்பவே மோசமான விஷயம். நம்மளாக வந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு இந்த ஆக்ட்ரஸாக இருக்குமோ அந்த ஆக்ட்ரஸாக இருக்குமோ நம்மளாக ஒரு டிசிஷன் எடுத்து ஒருத்தங்களை பேசும்போது இது அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணும், இதெல்லாம் தாண்டி அது எல்லாமே அவங்களுடைய பர்சனல் லைஃப். அவங்க பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ மோசமான ஆளாக கூட இருந்துக்கிட்டோம், அதை வந்து பப்ளிக்கு கொண்டு வர்றது சரியாக இருக்காது. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் நான் வந்து இதை நார்மலைஸ் பண்ணவே விரும்பலை. கண்டிப்பாக இது நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. இது ஒரு சொல்லப்போனால் ஒரு சங்கீதா மேடமுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர், இந்த அளவுக்கு ஒரு எதிர்த்து, இவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து அவங்கள ஒரு வெளில வந்து பேசியிருக்காங்கன்னா இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். சில பேர்லாம் யோசிக்கிறாங்க, இத்தனை நாளாக தெரியாதா, நேற்று தான் தெரியுமா, கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைம் அப்போ தான் வருமா, ஏதோ ஒன்று வந்திருக்குல்ல. ஸோ அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். அவங்களே அதில் வந்து அந்த கோர்ட் கேஸில் பண்ணதிலே சொல்லியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பெருசாக பேசக்கூடாது, இதை பற்றி தவறாக சித்தரிக்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லியே இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட பப்ளிக்கு நம்ம எப்படி ஒரு வியூவை பார்க்கணுமோ, நான் யாருக்கும் முட்டு கொடுக்கல, ஓகேங்களா. நான் தெளிவாக சொல்கிறேன், அது உண்மையிலே அவர் மேலே தப்பு இருந்துச்சுன்னா தப்பு தான். அவர் அதுக்கான தண்டனைகளை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், கண்டிப்பாக. நான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் என்னுடைய பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். என்னுடைய வியூ இப்படி தான் இருக்குது, இப்படி பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இல்லை நீ இப்படி பார்க்குறது தப்பு இல்லை, ஸோ இப்படி பண்ணுறது தான் தப்பு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரியாதவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. ஸோ ஹேட்டை பறக்க தேவையில்ல. அது எல்லாமே அவங்களோட பர்சனல் லைஃப் எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும். இன்னொன்று நான் இதை பற்றி முக்கியமாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா, பின்னாடி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வச்சு பின்னாடி இருக்கிற முக்கியமான பிரச்சனையை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பார்ட்டியில் இருக்க ஒரு பர்சன் 2 வயசு குழந்தைய கெடுத்து மோசமாக இது பண்ணியிருக்காங்க, கொன்றிருக்காங்க. எப்பயும் இல்லை, இந்த மாதம் இது எவ்வளோ பெருசாக பேசப்பட்டுச்சு, யாருமே பேசவே இல்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்தது. இன்னொரு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை ஒரு ஒரு எப்படி 18+ இருக்க ஒரு பையனை தன்னுடைய பிறப்புறுப்பை அறுத்து நெஞ்சில் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணி கல்லை போட்டு கொன்று இருக்காங்க. அதை பற்றி பெருசாக எந்த மீடியாவும் பேசலை. இப்போ நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பற்றி பேசுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயத்தை நம்ம மறந்துட்டு இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்ஸ்டீன் ஃபைல் எடுத்துக்கோங்க. உலகமே எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. இப்போ ஈரான் மேலே குண்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்ஸ்டீன் ஃபைலை மறந்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம். முக்கியமான விஷயம் எது, ஒரு கோரான ப்ராப்ளம் எதுன்றதை நமக்கு கிளியராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஸோ இதை பற்றி பேசுகிறத விட அதை பற்றி பேசுனது ஒரு கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ், நான் இதுதான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹவவர், ஆஸ் அ ஃபேனாக உண்மையில் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்பவே விஜய் பிடிக்கும், ஓகேங்களா. பட் என்னதான் இருந்தாலும் அது சொல்லுவாங்கள்ல, நம்மளோட பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.